फ्रेंड्स वेलकम टू हर्षिका मॉम चैनल इनकी நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் தமிழ்நாடு மெர்கன்டைல் டிஎம்பி பேங்க் உடைய ஸ்பெஷல் எஃப்டி தான் பார்க்க போறோம் இது வந்து only for 400 days பீரியட் தான் கொடுத்திருக்காங்க இதல எவ்வளவு இன்ட்ரஸ்ட் வருது எவ்வளவு அமௌண்ட் போட்டா எவ்வளவு கால்குலேஷனோட பார்க்கலாம் நீங்க இப்போதான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டாப் பண்ணி நான் ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேங்க் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இந்த பேங்க் பத்தி தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வந்து சிட்டி யூனியன் பேங்க் பத்தி போட்டுருந்தோம் நிறைய பேங்க்ஸ் பத்தி தான் இப்போ நம்ம வந்து இன்ட்ரஸ்ட் ரேட் கால்குலேஷனோட போடுறோம் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து 15 வந்து எஃப்டி வந்து எந்த பேங்க்ல எல்லாம் நமக்கு வந்து போடலாம் அப்படினு சொல்லிட்டு தான் போட்டுக்கறேன் உங்களுக்கு வந்து பேங்க்ஸ் பத்தி சுறா வேணும்னா உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோஸ்லாம் வந்து அடுத்து நான் போட்டுட்டே இருக்கறேன் இது மாதிரி வந்து இன்னும் நிறைய பேங்க்ஸ்ல வந்து ஸ்பெஷல் எஃப்டிஸ்லாம் இருக்குது நீங்க அதை ட்ரை பண்ணுங்க அது இல்லாம வந்து நம்ம வந்து கோல்ட் ரிலேட்டட் மணி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்டே இருக்கோம் அதையும் வந்து ரெகுலரா பாருங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்க फ्रेंड्स சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து 400 டேஸ் ஸ்பெஷல் எஃப்டி தான் பார்க்க போறோம் ஜெனரல் சிட்டிசனுக்கு பாத்தீனா 7.5% இன்ட்ரஸ்டும் சீனியருக்கு வந்து 8% வந்து இன்ட்ரஸ்ட் தராங்க இது வந்து கொஞ்சம் நல்ல இன்ட்ரஸ்ட் தான் 7 ல இருந்து 8 தான் வந்து இன்ட்ரஸ்ட் வந்து நல்ல இன்ட்ரஸ்ட் மினிமம் டெபாசிட் பாத்தீங்கன்னா 1000 ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து மேக்ஸिमम டெபாசிட் வந்து 2 crores வந்து லிமிட் தந்திருக்காங்க லோன் வந்து நீங்க இதல வாங்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியும் லோன் ஃபேக்கல்டி அவேலபிள் நாமினி வந்து கண்டிப்பா நீங்க வந்து நாமினி வந்து கொடுக்கணும் ஏனா வந்து டெபாசிட் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் லாங் பீரியட் பாத்தீங்கன்னா 400 டேஸ் அதனால கண்டிப்பா வந்து நாமினி வந்து கொடுக்கணும் இது இன்ட்ரஸ்ட் பாத்தீங்கன்னா மந்த்லி குவார்ட்டர்லி ஆஃபர்லி ஆனுவலி நீங்க எப்படி வேணா வந்து நீங்க வாங்கிக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஆனுவலி வாங்குனா தான் நமக்கு வந்து நம்ம போடுற அமௌண்ட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் போடுற அமௌண்ட்டும் இந்த ஆனுவலி வர இன்ட்ரஸ்ட்டும் சேர்த்து நமக்கு ஒரு பல்கான அமௌண்ட் வந்து சேர்ற மாதிரி வரும் அதனால வந்து எப்பவுமே நான் வந்து ஆனுவலி ப்ரிஃபர் பண்ண சொல்வேன் சப்போஸ் வந்து இத வெச்சு தான் நம்ம வந்து மெயின்टेन பண்ணனும் அமௌண்ட் எல்லாம் இத வெச்சு தான் நமக்கு வந்து மந்த்லி ரொட்டேஷன் பண்ணனும் அப்படின்றவங்க அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இதுல வந்து டிடிஎஸ் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து டிடிஎஸ் வந்து இருக்குது நம்ம வந்து வர வட்டிக்கு வந்து டிடிஎஸ் கட்டி தான் ஆகணும் அது பத்தி வந்து லாஸ்ட் டைம் ஒரு வீடியோல கேட்டிருந்தாங்க டிடிஎஸ் மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பேங்க்லயும் வந்து வர வட்டிக்கு வந்து டிடிஎஸ் குடிப்பாங்க அசலுக்கு வந்து டிடிஎஸ் கிடையாது வட்டிக்கு வந்து டிடிஎஸ் இருக்குது நீங்க போடும்போது கம்பல்சரியா நீங்க வந்து உங்க பேங்க்ல வந்து கேட்டுக்கோங்க டிடிஎஸ் இருக்குதா எவ்வளவு அமௌண்ட் இருக்குது அப்படிட்டு அப்படி இல்லனா அவங்களே ஃபார்ம் தருவாங்க எனக்கு டிடிஎஸ் வந்து பிடிக்காதீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஃபார்ம் தந்தாங்கன்னா அந்த ஃபார்மை வந்து நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துருங்க அப்படி இல்லனா வந்து சப்போஸ் வந்து நீங்க வந்து நான் வந்து ஆன்லைன்ல தான் ஓபன் பண்றேன் அப்படினா நீங்க ஆன்லைன்லயும் அந்த ஃபார்ம் பத்தி இருக்கும் நீங்க அந்த ஃபார்மை வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்க டிடிஎஸ் வந்து கட் பண்ண மாட்டாங்க இது வந்து நீங்க கம்பல்சரி நீங்க வந்து பார்த்துட்டு தான் வந்து டிடிஎஸ் போகணும் ஏனா பேங்க் வந்து டிஃபரன்ஸ் வரும் அதனால நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க இப்போ தமிழ்நாடு மெர்கன்டைல்ல என்னென்ன இன்ட்ரஸ்ட் ரேட்ல வந்து எவ்வளவுக்கு தராங்கன்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல வந்து 2024 ல வந்து எஃப்டி ரேட் வந்து சொல்லிருக்காங்க எவ்வளவு அமௌண்ட் போடுவீங்கன்னா எவ்வளவு இன்ட்ரஸ்டோட நான் இப்போ கால்குலேஷன் சொல்றேன் நார்மலா பாத்தீங்கன்னா ஜெனரலா வந்து எத்தனை டேஸ்ல இருந்து நம்ம வந்து எஃப்டி வந்து ஓபன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து நான் சொன்ன மாதிரியே தான் 2 lakhs below தான் அது என்ஆர்ஏ வந்து டெபாசிட் வந்து less than 2 crores னு சொல்லிருக்காங்க நீங்க அத வந்து பாத்துக்கோங்க நீங்க வந்து மினிமம் டேஸ்ல இருந்தே கூட எஃப்டி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் 7 to 14 டேஸ்ல நீங்க இன்ட்ரஸ்ட் போடினா ரெகுலர் பீரியட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் பர்சனுக்கு 5.25% சீனியர் சிட்டிசனுக்கு அதே சேம் கொடுக்கறாங்க 15 to 29 க்கு ரெண்டு பேருக்கும் 5.25 தான் கொடுக்கறாங்க 30 days to 45 டேஸ்க்கு ரெண்டு பேருக்கும் சேமா தான் தராங்க 45 to 60 இதுக்கும் சேம் தான் 91 to 60 டே இதுக்கும் சேம் above 91 to 120 டேஸ்க்கு வந்து 5.75% தராங்க ரெகுலரா ஜெனரலுக்கும் and சீனியர் சிட்டிசன் இவங்க ரெண்டு பேருக்குமே 121 to 179 டேஸ் வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே both வந்து 6% 180 to 270 வந்து both 6% 221 to 1 year பாத்தீங்கன்னா 6% சேம் இதே வந்து நீங்க பாத்தீங்கன்னா 1 year less than 400 டேஸ்க்கு நீங்க கொடுத்தீங்க அப்படினா இதுக்கும் சேம் 7% வந்து ஜெனரலுக்கும் 7.5% பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கும் கொடுக்கறாங்க இப்போ வந்து 400 டேஸ் அவங்களே வந்து 400 டேஸ்னு ஒரு ஸ்பெஷலா கொடுத்திருக்காங்க 400 டேஸ் இருந்துச்சுனா இதுல வந்து 7.5% வந்து நீங்க இன்ட்ரஸ்ட் வந்து ஜெனரலுக்கும் 8% வந்து சீனியர் சிட்டிசனுக்கும் கொடுக்கறாங்க above 400 டேஸ் to 20 months or 20 டேஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து இப்போ வந்து கம்மியா இருக்கு பாருங்க அவங்க ஸ்பெஷலா கொடுக்கிறதுக்கு தான் எப்பவுமே கொடுப்பாங்க இந்த மாதிரி பர்టిక్యులர் 333 444 400 அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க ஸ்பெஷல் டேஸ்க்கு வந்து எப்பவுமே இன்ட்ரஸ்ட் கொஞ்சம் எல்லா பேங்க்லயும் கூட இருக்கும் நீங்க அதை வந்து பார்த்துட்டு வந்து நீங்க போடுங்க இப்போ 400 இதை விட இது அதிகம் தானே இதுக்கே அமௌண்ட் கம்மினா அதுதான் வந்து அவங்களோட கால்குலேஷன் பேங்க் பொறுத்து இப்போ பாத்தீங்கன்னா 400 to 20 months to 20 days பாத்தீங்கன்னா 7% தான் தராங்க 0.5 கம்மியா இருக்குது சீனியர் சிட்டிசனுக்கு 7.5 தராங்க இதுல 0.5% கம்மியா இருக்கு 20 months to 20 days பாத்தீங்கன்னா சேம் 7 இங்க வந்து 7.5% 20 months or 20 days less than
2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 7%, 7.5. இதை மாதிரி பார்க்கும்போது வந்து நம்ம தான் வந்து பார்க்கணும் கேல்குலேஷன் வந்து நமக்கு எதில் போட்டால் வட்டி அதிகம். இப்போ நீங்கள் 1 இயர் போடுறீங்கன்னா 365 days 7% தான் தராங்க. இன்னும் வந்து கொஞ்சம் கூட நாள் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த 400 days ஸ்பெஷல் போடுறீங்கன்னா 7.5 தராங்க. சீனியருக்கு 8. சப்போஸ் வந்து உங்கள் வீட்டில் சீனியர் இருக்கிறாங்க, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அக்கௌண்ட் அவங்க ஓப்பனில் இருந்துச்சுன்னா உங்கள் கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணாமல் உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்து, இல்லைன்னா அவங்க வந்து வேறு உங்களோட தாத்தா பாட்டி அவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி சீனியர் சிட்டிசனுக்கு 8% தரும்போது அது வந்து நீங்கள் வந்து நாமினி வந்து உங்களை கூட நீங்கள் போட்டுக்கலாம், மென்ஷன் பண்ணி போட்டிங்கன்னா அது வந்து 8% தரும்போது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன் வரும் அவங்க மூலமாக. ஏன்னா சும்மா அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க மினிமம் 3 to 4% தான் வந்து எஸ்பியில் வந்து இன்ட்ரெஸ்ட்டே தருவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷல்லாம் போடும்போது வந்து கூட தருவாங்க. எவ்வளோ கேல்குலேஷன் அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்பெஷல் FD 400 டேஸ்க்கு வந்து கேல்குலேஷன் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு 10,000 rupees வச்சுருக்கீங்க, அதை டெபாசிட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஜென்ரலுக்கு வந்து 8.21, சீனியருக்கு பார்த்தீங்கன்னா 876 வருது. 25,000 டெபாசிட் பண்ணிங்கன்னா 2,054, சீனியருக்கு வந்து 2,191. இதே 50,000 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து 4,109, சீனியருக்கு 4,383. இதே வந்து நீங்கள் 1 lakh டெபாசிட் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குது, ஒரு சீட்டு போடுறோம், இல்லைனா வந்து வேறு எதனா அமௌண்ட் நம்ம கைக்கு வந்திருக்குது பெரிய அமௌண்ட், இதை செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 lakh அபோவ் இருந்துச்சுன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு 8,219 ஜென்ரலுக்கும், சீனியருக்கு வந்து 8,767. 3 lakhs போட்டிங்க 24,658. சீனியருக்கு பார்த்தீங்கன்னா 26,301. இதே 5 lakh டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 41,096. இதே வந்து சீனியருக்கு பார்த்தீங்கன்னா 43,836 வருது. 7 lakh டெபாசிட் பண்ணிங்கன்னா 57,534 வந்து ஜென்ரல், சீனியருக்கு வந்து 61,369 வருது. இதே 9 lakh டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 73,973 ஜென்ரலுக்கும், சீனியருக்கு வந்து 78,903 வருது. இதே வந்து 10 lakhs வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 82,192 வந்து ஜென்ரலுக்கு, சீனியருக்கு வந்து 87,670 வருது. இதுதான் வந்து அவங்கள விட கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு இப்போ பெரிய அமௌண்ட் 1 lakலாம் போட்டிங்கன்னா அவங்கள விட ஒரு 500 ரூபா கூட வரும். இதே வந்து 1,000 rupees 10,000 போடுறதா இருந்தால் அவங்கள விட ஒரு 50 ரூபா அந்த மாதிரி வரும். இது மாதிரி தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க தராங்க. யாருன்னா போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் ப்ரிஃபர் பண்ணுங்க. நம்மக்கிட்ட வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குதுன்னு நினச்சா கூட நமக்கு செலவாகக்கூடாதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி போடுங்க. எமர்ஜென்சி டைமில் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் கூட டெபாசிட் பண்ணுங்கள். எஸ்பியில் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிற மாதிரி தான் 3 to 4%. வருஷத்துக்கு வந்து நீங்கள் 10,000 வச்சுருந்தீங்கன்னா இங்கே வந்து 821 ரூபா தராங்க. ஆனால் பட் வந்து நீங்கள் எஸ்பி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, எஸ்பியில் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க ஒரு 3 to 4னா இயர்லிக்கு வந்து 10,000கே வந்து உங்களுக்கு 400 வரதே வந்து அதிகம். இதே நீங்கள் அதில் போட்டிங்கன்னா மினிமம் வந்து ஒரு 800 வருது, டபுள் த அமௌண்ட் ஆகுது. அது இல்லாமல் நீங்கள் கிட்ட எனக்கு வந்து ஒரு 2 months செலவு கிடையாது, 3 months செலவு கிடையாது, நான் அதுக்கேற்ற மாதிரி எஃப்டி போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். 30 days வந்து 1 monthக்கு எஃப்டி, 3 monthsக்கு வந்து 90 days எஃப்டி. 5.25 இதை நீங்கள் கம்பேர் பண்ணி கூட போடலாம். 5.25 வந்து தராங்க. நார்மலாக வந்து எஸ்பிக்கு வந்து 3.4 தராங்க. அப்போ இதை விட இது அதிகம் தான். நமக்கு வந்து 3 மாதம் வந்து செலவு கிடையாது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி போடுங்க. நீங்கள் வந்து பேங்க்கில் போடுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஆன்லைன்லேயும் போடலாம், ஆன்லைன்லேயும் க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்த பீரியட்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதா அவங்க பெனால்ட்டி போடுறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த பேங்க்கில் பெனால்ட்டி போடுவாங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்லேருந்தே கூட லெஸ் ஆக வாய்ப்பு உண்டு. அதை நீங்கள் பார்த்துக்கணும். நமக்கு ஒரு வருஷம் செலவு இல்லை, இந்த சம்திங் எத்தனை நாள் ஸ்பெஷல் எஃப்டியில் போடுறீங்களோ அந்த நாளுக்கு வந்து நமக்கு வந்து செலவு கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போடுங்க. ஸ்பெஷல் எஃப்டிலனா கண்டிப்பாக வந்து பெனால்ட்டி பண்ணிவிடுவாங்க. ஏன்னா வந்து ஹைலி இன்ட்ரெஸ்ட் தரதுனால வந்து நீங்கள் வந்து எடுக்கக்கூடாதுன்னு நினச்சி போடுங்க. அப்படி எடுத்தால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து மைனஸ் ஆகிடும். நீங்கள் அதையும் பார்த்துட்டு தான் போடணும். இல்லை எனக்கு 2 மாதம் 3 மாதமே எனக்கு அவ்வளோதான் தாக்கு பிடிக்கும், திடீர்னு எமர்ஜென்சி எப்போனா செலவு வரலன்னா நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் டேஸில் வந்து போயிடுங்க. அது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். தமிழ்நாடு மெர்கன்டைல் பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்த்துட்டோம். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்க, எவ்வளோ கேல்குலேஷன் அப்படின்னு பார்த்துட்டோம். நீங்கள் யாருன்னா போடுறதா இருந்துச்சுன்னா போடுங்க. தமிழ்நாடு மெர்கன்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை மாதிரி வந்து அடுத்தது வந்து HDFC போடலான்னு இருக்குது. SBIயில் வந்து இதே மாதிரி ஒரு இருக்குது, ICICIயில் இருக்குது. இதை பற்றி ஒன்று ஒன்றா நான் போயிட்டே இருக்கிறேன். அடுத்தது வந்து இந்த பைசா வட்டி கேல்குலேஷன் பற்றி நிறைய பேர் வந்து
வந்து இந்த பேங்க் லோனில் பற்றி கேட்குறீங்க, அதை பற்றி நான் தனியாக வந்து பைசா வட்டி, நாள் வட்டி, வருஷ வட்டி அதை பற்றிலாம் வந்து எப்படி கேல்குலேஷன் பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து கோல்டு லோன் நீங்கள் கனரா பேங்க்கில் நான் வந்து வச்சுருந்தேன். அதில் வந்து லோனோட கேல்குலேஷன் சொல்லியிருந்தேன். அப்போ நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டீங்க. அதுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் போடுறேன், எப்படி வந்து கேல்குலேஷன் பண்ணுறாங்க, மினிமம் வந்து நம்ம எப்படி வருது அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.